நமஸ்தே. நம்ம இன்றைக்கி 10th போர்ஷன் சாக்கி அப்படின்ற லெசன்லேருந்து கபீர்ஜியோட தோஹையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கபீர்ஜி காஷியில் 1398 பிறந்தார். அவருடைய குரு ரமானந்த் ஜி. அவரை நிர்குண் கவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் குருவை வணங்குவார், கடவுளுக்கு உருவம் கொடுக்காதவர். அவர் அனுபவ ஞானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை அனுபவித்து அதில் அவருடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அவருடைய நிதன் 1518 வந்தது. நெக்ஸ்ட்டு இவருடைய தோஹேவை பார்க்க போகிறோம். இவருடைய தோஹே ஏசே பாணி போலியே மன் கா ஆப்பா கோய் அப்னா தன் சீத்தல் கரை ஔரன் கோ சுக் ஹோய். இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். கபீர்ஜி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசும்போதும் இனிமையான சொற்களை தான் யூஸ் பண்ணணும். மீட்டி பாத் மோல்னா சாகியே. அப்போ தான் அவங்களுடைய மனசளவுலேயும் சரி, மன் உடம்பளவுலேயும் மனசளவுலேயும் அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் நம்மளால் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ எப்போவுமே யார்கிட்டையுமே ரெஸ்பெக்டோடையும் நல்ல ஒரு இதோட பழகணும். இதுதான் இந்த தோஹையோட மீனிங். ஸோ உங்களுக்கு இந்த தோஹை பிடிச்சிருந்ததுன்னா, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.